நான்லாம் மான மரியாதை அரசியலுக்கு வந்திருக்கேன். யாரு கேள்வியோ பிச்சை எடுத்து சாப்பிடறதுக்கு இங்க வரல. கொஞ்சம் ரோஷம் அதிகமா தானே இருக்கும். கொஞ்சம் ரோஷம் அண்ணாமலை கொஞ்சம் எப்பவுமே தூக்கலா தான் இருக்கும். ஏன்னா கையேந்தி பிழைக்க வரல. எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு என்ன வேணாலும் பேசிக்கிட்டு எப்படி வேணாலும் திரிலான அரசியலுக்கு வரல. கொஞ்சம் ரோஷம் எனக்கு அதிகம் தான். ரோஷம் அதிகம் தான். அதுக்கு நான் பெருமைப்படுறேன். அண்ணாமலைகிட்ட வந்தா இதான் கிடைக்கும். அண்ணாமலை இஸ் லைக் திஸ். அண்ணாமலை எஸ் நோ பேசுவார். நீங்க ஏத்துக்கலாம் ஏத்துக்க போல. உங்க ஸ்டார் இளையராஜா நீ ஏத்துக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? பட் ஐ அம் லைக் தட். யூ கிவ் மீ an agenda based question. ஏன் ரிப்ளை அப்படித்தான் வரும். இல்ல அப்படியே ரப்பிங்கே பண்ணாம அப்படியே ஸ்மூத்தா போய்க்கலாம். அப்பதான் அந்த பதவியில் அப்படியே ஃபெவிகால் மாதிரி ஒட்டிக்குவோம். நான் ஒருக்கா சொன்னேன், பிஜேபி தலைவர் பதவியில தூக்கிடுவாங்களா? என்ன பதில் சொன்னேன்? வெங்காய பதவின்னு சொன்னேன். வெங்காயத்தை உரிச்சிங்கன்னா உள்ள ஒண்ணுமே இருக்காது. அதே மாதிரி தான் எல்லா பதவியுமே. என்னது? Do you think this position defines me? அண்ணாமலை யார் அப்படிங்கறது இந்த மாநில தலைவர்ங்கிற போஸ்ட் டிஃபைன் பண்ணுதா? அண்ணாமலை யாருங்கிறது 35 வருஷமா என் வாழ்க்கையை டிஃபைன் பண்ணிடுச்சு. எனக்கு ஒரு பிரஸ்டீஜோ டைட்டிலோ வீட்டுக்கு வெளியே எனக்கு ஒரு போர்டு மாட்டி அண்ணாமலையை பத்தி டிஃபைன் பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாதுன்னு. நான் கட்சி பதவியில் இருந்தாலும் இளையராஜா இப்படித்தான் இருப்பேன். சாதாரண தொண்டராளை காலில் இருந்தாலும் இளையராஜா நான் வந்தா இதே அன்போட தான் பேசுவேன், இதே உரிமையோட பேசுவேன், ஆர்குமெண்டோட பேசுவேன். நான் எப்பவும் நீ மாத்திக்க மாட்டேன். ஐ அம் ஆல்வேஸ் லைக் தட்.